எல்லோருக்கும் வணக்கம். சிங்கமே நீ கர்ஜித்தால் இந்த காடு பயப்படாதா அப்படிங்கிற மாதிரி நிஃப்டி 25,000 தாண்டி ஷேர் மார்க்கெட்டே இன்னைக்கு ஒரு பரபரப்புக்கு உள்ளாகி இருக்கு. நான் பச்சை குத்திக்கிற மாதிரி இருந்தா ஆகஸ்ட் 1 அப்படின்றத என் நெஞ்சில பச்சை குத்திக்குவேன். ஏன்னா இன்னைக்கு தான் நிஃப்டி 25,000 தாண்டி இருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு வச்சிருக்கிறவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நிஃப்டி எப்படி ஒரு 50,000 போயிடும், அதனால 50,000 பாயிண்ட் என்பது நிச்சயம், 1 கோடி லட்சியம் என்ற பயணத்தில் தான் எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம். இதில் இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு முக்கிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ்க்கு 32,000 கோடிக்கு உண்டான ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு. ஆனால் அந்த நியூஸுக்கு பெருசாக இன்ஃபோசிஸ் ரியாக்ட் பண்ணல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃபோசிஸ் தன்னிலை விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு மீடியாக்களில் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி எங்களுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு. முதல்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எங்களுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் விட்டுருந்தாங்க 32,403 கோடிக்கு. அந்த நோட்டீஸ்க்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டோம். அதே விஷயத்துக்கு தான் மறுபடியும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஜிஎஸ்டியில இருந்து மறுபடியும் ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. அதுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டோம். நல்லா நோட் பண்ணி பார்த்துக்குங்க. பல சட்டத்திட்டங்களின்படி நாங்கள் இந்த பணத்துக்கு நாங்கள் ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லை. ₹1 கூட பாக்கி இல்லாமல் ஏற்கனவே நாங்கள் இருந்த ஜிஎஸ்டி டியூஸ் எல்லாத்தையுமே நாங்கள் கட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த ஷேர் வந்து ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டாக நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு நியாய தர்மம் வேணாமா, அந்த இன்ஃபோசிஸ் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறதே 20,000 கோடி 26,000 கோடி அப்படின்ற ரேஞ்சில் தான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அதுக்கு 32,000 கோடி நோட்டீஸ் விட்டுருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஷேர் மார்க்கெட்டே பயந்துக்குச்சு. பட் இமீடியட்டாக நியூஸ் வந்த அன்னைக்கே ரெஸ்பாண்ட் பண்ண அந்த ஸ்பீடில் தான் இன்னைக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டே இந்த இன்ஃபோசிஸ் காப்பாற்றிருக்கு. வெரி குட் இன்ஃபோசிஸ். நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான தகவல் ஒன்று இருக்குது. அதாவது ஐடிசியினுடைய Q1 ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வரும். இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சுமாராக தான் இருந்தது ஐடிசி. அந்த பட்ஜெட்னுடைய நியூஸ் சமயத்தில் தான் இவன் நல்லா ஹெவியாக மேல் நோக்கி ஏறி வந்திருந்தான். இப்போ மறுபடியும் இவனுடைய டேர்ன், யார் இவனை காப்பாற்றி விடணும், யார் திடீர்னு 5% இந்த ஸ்டாக் ஏற்றி விடணும்னா இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் தான் ஏற்றி விடணும். அதனால் நாளைக்கு இந்த ஷேர்னுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கறதுக்கு பொதுமக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அடாடா, இப்படி ஆகி போச்சுங்களே நண்பர்களே. டாடா ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ₹200 தாண்டிடுவான். Q1 ரிசல்ட் வந்துருக்கு, அது பாசிட்டிவ் இம்பாக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம்னா, அது காலையில் பாசிட்டிவ் வந்துட்டு மறுபடியும் நெகட்டிவ்க்கு மாறிடுச்சு. ஆக மொத்தம் குவார்ட்டர்லி ரிசல்ட்னுடைய புஷ்னால இந்த டாடா ஸ்டீல் ₹200 வர மாதிரி தெரியல. வேற ஏதாவது ஒரு நியூஸ் அப்படின்றது வந்து தான் இவனை ₹200 நீ தூக்கிட்டு போகணும். இந்த சமயத்தில் எவ்வளவு பெரிய நியூஸ், அந்த ஃபெட் ரேட் வந்து அன்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த விதமான மாற்றமும் பண்ணல. அது எவ்வளவு பெரிய நியூஸு. ஆனால் அந்த நியூஸை வந்து இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் இன்ஃபோசிஸ்னுடைய நியூஸ்னாலும் ஐடிசினுடைய நியூஸ்னாலும் நிஃப்டி 25,000 தாண்டினதுனாலையும் அப்பேற்பட்ட நியூஸை நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். பட் இருந்தாலும் குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க. நிக்கி எல்லாம் ஒரு 2.5% இறங்கின மாதிரி காட்டுறாங்க. மற்றபடி எல்லா மார்க்கெட்டுமே கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மார்க்கெட் சுத்தமாக அந்த நியூஸை மதிக்கவே இல்லை. இப்போதைக்கு +75 பாயிண்ட்ல அவன் பாட்டுக்கு ஜாலியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த வீக்கெண்டை நம்ம கொண்டாடுறதுக்கு ஒரு அருமையான நியூஸ் கிடைச்சிருச்சு. நண்பர்களே, ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 2 நியூஸ் இருக்கு. முதல் நியூஸ் என்னன்னா, இந்த அக்கும்ஸ் ட்ரக்ஸ்னுடைய ஐபிஓ வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகுது ஆகஸ்ட் 1. ஆனால் இதே நாளில் செய்கல் அப்படின்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியுடைய ஐபிஓ ஓப்பன் ஆகுது. இந்த அக்கும்ஸ் ட்ரக்ஸ்னுடைய ஐபிஓ டீட்டெயில் நம்ம நிறைய ஃபுல்லாக பார்த்துட்டோம். அதாவது அவசரமாக கல்யாணம் பண்ணணும், பொண்ணு சிகப்பாக இருந்தேன்னா குள்ளமாக இருந்தேன்னா எல்லாம் 90s கிட்ஸ் வயசு வேறு ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஓடி போய் கட்டிக்கிற மாதிரி இந்த கம்பெனி என்னமோ நஷ்டம் பண்ணிக்கிட்டு இருந்த கம்பெனி அப்புறம் கொஞ்சோண்டு லாபத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி தான் இந்த அக்கும்ஸ் ட்ரக்ஸ். பட் இருந்தாலும் இப்போதைக்கு சமீபத்தில் ஐபிஓக்களில் வர நிறைய கம்பெனிகள் லிஸ்டிங் கெயினுக்காகவே நிறைய பேர் சேர்ந்து அப்ளை பண்ணி ஒரு டிமாண்ட் அப்படின்றது உருவாகுது. அந்த வகையில் இந்த கம்பெனி ஒரு 25% மேபி கெயினில் லிஸ்டிங் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கணிக்குது. முதல்ல வந்து இது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சமயத்தில் 30% இருந்தது. இப்போ அதை விட கம்மியாக தான் இறங்கி ஒரு 25% வரலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து இன்னொரு ஐபிஓ செய்கல் இந்தியா ஐபிஓ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. ஆனால் அதெல்லாம் நல்ல லாபத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ₹401 அப்படின்றது இதனுடைய ஐபிஓ பிரைஸு. ஆனால் அந்த கம்பெனி வந்து பண்ணிட்டு இருக்கிற லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கோடி 300 கோடியெல்லாம் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி தான். இந்த கம்பெனியில் வந்து இப்போ என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டைலுக்கு அவங்க ஒரு 32% ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்ன, நம்ம மனசுக்கு என்ன தோணும், ஓகே இது ஒரு லாபகரமான கம்பெனி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் வந்து நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் எல்லாம் ஒரு 40-30% எதிர்பார்த்துருந்துருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு டே 1ல் 22% தான் வந்திருக்கு. இனி அடுத்தடுத்த நாட்களில் இது ஒரு 30 தாண்டுதா அப்படின்றதா ரொம்ப முக்கியம். 20க்கு மேலே இருந்தால் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃப்டி.
மற்ற போனஸ் நியூஸ்கள், அதே மாதிரி பைபேக் நியூஸ்கள், அதே மாதிரி ரைட்ஸ் நியூஸ்கள், அதே மாதிரி ஸ்பிளிட் நியூஸ்கள்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்ததான், இதில் எதுவும் புதுசாக வரல, அதாவது நான் பார்க்கல. ஸோ இந்த நியூஸ் இருக்கக்கூடிய கார்பரேட் ஆக்ஷன் நியூஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக்குகள் இன்னைக்கு யார் ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி ஏறி வந்திருக்காங்கன்னா, இந்த நவ்னீத் எஜுகேஷன் அப்படின்றது 3.6% ஏறி இருக்கு. வேற எந்த கார்பரேட் ஆக்ஷன் இருக்கிற நியூஸும் பெருசாக ஏறி வரல. இந்த சிடிஎஸ்எல் கூட இன்னைக்கு 2.5% இறங்கி தான் இருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் முன்னணி கம்பெனியினுடைய ரிசல்ட்னால சந்தோஷம் யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஸ்டர் டிஎம் ஷேர் வச்சுக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஒரு எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன் ஒன்று காட்டுறேன் பாருங்க. அதாவது இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் வாங்குறோம்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ முதல்ல வந்து ஒருத்தர் 419 ரூபாய்க்கு வாங்குறாரு, டிவிடெண்ட் ஒரு 150 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்குறாருன்னு வச்சுங்க. எப்போ ஜனவரி மாதம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் டிவிடெண்ட் கொடுத்துட்டு ஏறவே இல்லை. அப்புறம் என்ன வழி? வேற வழியே இல்லை. மறுபடியும் வேற எங்கேயாவது சீப் ரேட் கிடைக்குதான்னு பார்த்து ஏவரேஜ் பண்ண வேண்டியதான். அந்த வகையில் வந்து ஒரு சப்போர்ட் விழுகிறான்னா பணம் இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஏவரேஜ் பண்ணி பார்த்தா தான் கொஞ்சம் சீக்கிரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வர முடியும். அந்த வகையில் இந்த ஏஸ்டர் டிஎம் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குறான். மீதி எதுவுமே பெருசாக இம்பாக்ட் இல்லைங்க. அதுக்கப்புறம் சும்மா 2% ஏறது அல்லது ஒரு 2% இறங்குறது, அந்த மாதிரி தான் ரிசல்ட் இம்பாக்ட் இன்னைக்கு இருந்திருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கு பெரிய தலைங்க ஐடிசி, சன்ஃபார்மா, டாடா மோட்டர், அதானி என்டர்பிரைசஸ் வந்து பெரிய தலைங்க தான் அதானி குரூப்புக்கு. அது மாதிரி நிறைய முக்கியமான ஸ்டாக்களுடைய ரிசல்ட் இன்னைக்கு வருது. அதுலேயும் முக்கியமாக கல்யாண் ஜுவல்லரினுடைய ரிசல்ட்டும் வருது. ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் கவனமாக இருங்க. திடீர்னு நாளைக்கு உங்களோட யோகா ஒரு 20% டக்குன்னு மேல் நோக்கி போனான்னு வச்சிங்களேன், ஷார்ட் டேர்மில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு அல்லது பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும். நல்லா தான் இருந்தால் திடீர்னு பக்கத்தில் போகும்போது கடிச்சு வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த எஃப்ஐஸ்னுடைய டேட்டா பார்த்தீங்களா, ஜூலை மாதத்தில் ஆல்மோஸ்ட் ப்ளஸில் தான் இருந்தாங்க. அதாவது பணத்தை நம்மளுடைய கேஷ் மார்க்கெட்டில் பணம் போட்டு தான் இருந்தாங்க. ஆனால் கடைசி 2 நாளாக அடி வெளுத்து விட்டுட்டு இருக்காங்க. ஜூலை 30, ஜூலை 31 2 நாளில் மட்டும் ஆல்மோஸ்ட் 9061 கோடி பிடிச்சி விற்று விட்டுருக்காங்க. எங்களுக்கு பயம் கிடையாதுயா, எங்களுக்கு பயம் கிடையாது அப்படின்ற மாதிரி டிஐஸ் அதுக்கு ஈக்குவலாக கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ்னுடைய கடந்த ஒரு வருட சார்ட் எடுத்து பார்த்துருக்கீங்களா? இந்த கம்பெனி வந்து தொடர்ந்து லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி தான். இதனுடைய லாபத்தில் தொய்வெல்லாம் இல்லை. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 3 வருஷத்துல இவன் பாட்டுக்கு பாவம் இறங்கிட்டான். 488 500 ரூபாய் இருந்த ரேஞ்சு ஆல்மோஸ்ட் கீழே 250 போயிட்டான். அப்போ இது போன்ற கம்பெனியில் எது கீழேருந்து மேல் நோக்கி எழுத்துட்டு வருது? 250 ரூபாயிலிருந்து 450 ரூபா வந்திருக்குன்னா அப்போ முதலீட்டாளர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. பவர்ஃபுல்லாக இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஃப்ஐஸ் இதில் ஹோல்டிங் அப்படின்றது வச்சிருக்காங்க. அதே மாதிரி இது தொடர்ந்து ஒரு லாபகரமான கம்பெனியாக இருக்குது. அஃப்கோர்ஸ் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இல்லை, பட் இருந்தாலும் அது தொடர்ந்து லாபகரமான கம்பெனியாக இருக்குது. அதே மாதிரி இது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்குது. அவனுடைய கடன் என்பது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இது போன்ற காரணிகள் தான் என்னைக்காவது ஒரு நாள் இந்த இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஷேர்களை மேல் நோக்கி தூக்கிட்டு வருவான். ஸோ நம்ம இந்த இடத்துல வாங்கிட்டு மறுபடியும் போய் இங்கே ஏவரேஜ் பண்ணி வெளியே வர்றதுக்கு அப்போ நம்ம எடுக்கிறதே குறிப்பாக இந்த லோ ரேட்டில் எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், ப்ராபப்ளி ஒரு சக்ஸஸ் அப்படின்றது வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் அவசரத்தை கட்டுப்படுத்த வேண்டிய இடம் எடுத்தோமா ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம். இப்போ நம்ம இருக்கிறது ஒரு புல் மார்க்கெட். அப்போ இந்த புல் மார்க்கெட்டில் ஒரு 3 to 6 மாதம் வெயிட் பண்ணோம்னா எப்படி ஒரு 10 to 20% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி மார்ச் 2023 ஒரு வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சிங்களேன், அப்போ 250 ரூபாய்க்கு எடுத்து இப்போ 450 ரூபாய்க்கு கொடுத்தா என்ன கசக்குதா? ஆனால் இதுவே ஒரு பியர் மார்க்கெட், இறங்குமுகமாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் லாபத்தை பற்றி யோசிக்கவே முடியாது. அப்போ அந்த மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணணும்னா அக்குமுலேஷன் தான் பண்ணும். ஒரு 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ அதை வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அவன் கீழே தான் படுத்து கிடப்பான். எத்தனை தடவை ஏவரேஜ் பண்ணாலும் கீழே தான் படுத்து கிடப்பான். அந்த பியர் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் மேல் நோக்கி தூக்கிட்டு வருவானுங்க. இந்த ஏஸ்டர் டிஎம் ஷேர் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததுனால அதை பிடிச்சி 2 தடவை எழுதி விட்டேன். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த ஷேர் பாசிட்டிவாக ஒரு 6% இருக்குது. நண்பர்களே, நிறைய ஷேர்களுக்கு ரிசல்ட்டு மட்டும்தான் நியூஸ். வேறு நியூஸ் அவன் நம்ம எங்கே கண்ணில் பார்க்குறோம்? அவன் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறான்னு நியூஸ் பார்க்குறோமா, இல்லை ஒரு 10 பிளான்ட் அடிஷ்னலாக போட்டிருக்கான், 10 ஷோரூம் அடிஷ்னலாக போட்டிருக்கான்னு நியூஸ் பார்க்குறோமா? ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி தான் இந்த ரிலாக்ஸோ அப்படின்ற ஷேருக்கு பெரும்பாலும் எது பாசிட்டிவாக இருக்கும்? அவனுடைய ரிசல்ட்டு தான் பாசிட்டிவாக நியூஸ். பட் அந்த ரிசல்ட் வந்துமே இவனை தூக்கி விட முடியல. இப்போ இந்த ஷேரை பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து ஒரு 0.3% கொடுக்குறான். கடன் ரொம்ப கம்மியான கம்பெனி தான். பட் இருந்தாலும் அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் பாருங்க, அவன் ஒரு 1000 பேர்த்து பிடிச்சி வச்சுக்கிட்டான். எல்லாத்துக்கும் மொத்தமாக செருப்பு விற்றுக்கிட்டே இருக்கான் போல. கொஞ்சம் கூட ஏற்றத்தாழ்வே இல்லை. கடந்த எத்தனை வருஷமாக பாருங்கள், ஒரு 4 குவார்ட்டராகவே பாருங்கள், பெருசாக அவனுடைய சேல்ஸ் க்ரோத் இல்லை. அதே மாதிரி அவனுடைய ப்ராஃபிட் க்ரோத் ஒரு மாதிரி நிலையை நிறுத்தி வச்சுக்கிட்டே இருக்கான்.
அதனால் சார்ட் ப்ரைஸ் வந்து அவனுடைய மூவ்மெண்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப மந்தமாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப மன வருத்தமாக தான் இருக்குது. நம்மளுக்கு மட்டும் இல்லை, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இதில் பணம் போட்டு வச்சுருக்காங்க. டிஐஸ் ஒரு 10% இதில் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐஸ் அந்த செக்டருக்காக தான் இவனை ஹோல்டு பண்ணணும். ஓகே, செருப்பு செக்டரில் இவன் ஒரு லீடர், அதனால் இவனுடைய ஷேரையும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்ற கான்செப்டில் வாங்கி வச்சுருப்பாங்க போல். ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளோ லாஸ், எவ்வளோ உபயோகம் இல்லையோ அதே மாதிரி தான் இந்த எஃப்ஐஎஸ்டிஐஸ்க்கும். நண்பர்களே, தற்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கூட கருணையே காட்டல அதனுடைய முதலீட்டாளர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நிறைய ஷேர்ஸ் வரும். அதில் முக்கியமாக இந்த டாட்டா சிண்டான் ஃபார்மா ஒன்று, ராஜேஷ் எக்ஸ்போ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த டாட்டா சிண்டான் ஃபார்மா அப்படின்றது இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னாலும் அவன் கீழ் ரேட்டில் தான் இருக்கான். கடந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாலும் அவன் கீழ் ரேட்டில் தான் இருக்கான். 3000 ரூபா இருந்த ஷேரு இப்போ 1000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். சரி, இது என்ன அவ்வளவு கும்பா கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா இவன்கிட்ட கடன் கிடையாது, நம்பர் 1. ரெண்டாவது, இது கொஞ்சோண்டு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இவனை தூக்கி மேலே உட்கார வச்சுட்டாங்க. இவனுடைய லாங் டேர்ம் சார்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னாவே அந்த காலத்துலேயே இவனை வந்து 3000 ரூபாய் தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பி ஆல்மோஸ்ட் 90 கிட்ட இருக்குது. ஆனால் இண்டஸ்ட்ரி பி 42னா அவன் இந்த ரேட்டிலேருந்து இன்னும் பாதியாக குறையணும்னு எதிர்பார்க்குது. ஆல்மோஸ்ட் 500 ரூபா வந்தால் மேபி கரெக்டான ரேட் அப்படின்ற மாதிரி ஃபண்டமெண்டல் யோசிக்குது. ரொம்பவுமே கொடூரமான சூழ்நிலையாக இருக்குது. இந்த சமயத்தில் பெரிய ஆளுங்க யாராவது மாட்டியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா மாட்டியிருக்காங்க. ஆனால் அந்த குரூப் வந்து ஒரு கட்டத்தில் நம்பிக்கையாக அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஷேரில் ஒன்றும் பெருசாக லாபம் இல்லை அப்படின்னோடனே இந்த கடந்த ஜூன் குவார்ட்டரில் அந்த பெரிய குரூப்பும் அதை விட்டு வெளியே வந்துடுச்சு. எப்படி பார்த்தாலும் இது டிஐஸ் எல்லாம் 10% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் இவன் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஆனால் அது எப்பன்னா 500 ரூபா வரைக்கும் போயிட்டு அப்புறம் மேல் நோக்கி வர்றானா இல்லை இங்கிருந்து வர்றானா அப்படின்றது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். தற்சமயத்துக்கு டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த ரேட்டில் வந்து அவன் நிற்கிறான். இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போனால் பரவாயில்ல. தற்சமயத்துக்கு இந்த 3 மாதமாகவே அவனுடைய ஷேரினுடைய விலை அப்படின்றது தடைப்பட்டிருக்கு, அவனுடைய வீழ்ச்சி தடைப்பட்டிருக்கு. மறுபடியும் இங்கிருந்தெல்லாம் கொஞ்சம் மேல் நோக்கி வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த ஒரு பாடாவதி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்டரில் போட்டு நோகடிக்கிறான் அப்படின்னா இது ஒரு டிவிடெண்ட் கொடுக்காத பங்கு தான் இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ். இந்த ஷேர்லாம் யார் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா டிஐஸில் எல்ஐசி வச்சுக்கிட்டு இருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 10% இதில் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வருஷத்தினுடைய லோ ரேட்டில் இருக்குது. அதே மாதிரி 3 வருஷம் எடுத்து பார்த்தா 3 வருஷத்தினுடைய லோ ரேட்டில் இருக்குது. 5 வருஷத்தை எடுத்து பார்த்தோம்னா 5 வருஷத்துக்கு உண்டான லோ ரேட்டில் இருக்குது. சரி, இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிப்போர்ட்லாம் ஏதாவது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே போன குவார்ட்டரே லாஸ் மேக்கிங் தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்தாவே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 300 கோடி அசால்ட்டாக லாபம் பண்ணிக்கிட்டு இருந்த கம்பெனி கடந்த 3 குவார்ட்டர் அவன் எது ரிசல்ட்டே காட்டலினா அதுக்குள்ளே ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். இனி அடுத்து வரக்கூடிய ரிசல்ட் வச்சு தான் இந்த எல்ஐசிக்கு ஒரு விடிவு காலம் தெரிய வரும். ஏன்னா எல்ஐசி தான் அந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டில் பெரிய ஹோல்டராக இருக்காங்க டிஐஸை பொறுத்த வரைக்கும். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.